மாயையின் மகாபிடிக்குள் சிக்குண்டு கொண்டு மகா சொத்து ஒன்று உண்டு என்ற சிந்தனையில்லாமல் இருந்து கொண்டிருக்கும் நமது உறவுகள் அனைவருக்கும் அடியேனின் இனிய காலை நேர வணக்கங்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கு நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாக பரமன் இருந்த இடம் திருச்சிற்றம்பலம் என நான் தெரிந்து கொண்டேனே என்று திருமூலர் பெருமானார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இறைவனின் இருப்பிடத்தை மிக துல்லியமாக உணர்ந்து சொல்லிய பின்பும் கூட நாம் இன்னும் புறத்திலேயே நம் இறைவனை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை உள்ளத்தில் உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இலாரே என்று அதே திருமூலர் மனம் வருந்தி பாடிய திருமந்திரமும் நிச்சயம் உண்டு. காரணம் என்ன? திருமூலர் பெருமானார் தாம் கட்டு உணர்ந்து கொண்ட அத்துணை விடயங்களையும் 3000 திருமந்திரம் பாடல்களாக பாடிச் செய்தது அதனை நாம் படித்து புரிந்து அதன் மூலம் நாம் நம் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தானே தவிர அந்த திருமந்திர புத்தகத்தை கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூசையிட்டு பூவிட்டு வணங்கி மகிழ்வதற்காக அல்ல. அப்படி நாம் திருமூலர் சொன்னதையும் திருவள்ளுவன் சொன்னதையும் மாணிக்க வாசகனார் சொன்னதையும் படித்து உணர்ந்து தெரிந்து தெளிந்து கொள்வதற்கு மாறாக மாணிக்க வாசகனார் தன்னோட பாடல்களே ஒன்று சொல்வார். பாடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் கீழுள்ளார் என்று. அதாவது நம்ம பாடக்கூடிய திருவாசகம் திருமந்திரம் போன்ற பாடல்களில் உள்ளிருக்கும் உண்மைகள் யாவையும் புரிந்து கொண்டு பாடினால் மட்டுமே நம்மால் இறைவனின் இருப்பிடத்தை அடைய முடியும் என்பதைத்தான் அவர்கள் நமக்கு முன்வந்த யோகிகளும் ஞானிகளும் சொல்லி உரைத்து சென்றார்கள். ஆனாலும் கூட நாம் வெறும் பஜனை பாடல்களாக பக்தி பாடல்களாக அதனை தொடர்ந்து பாடியதன் விளைவாக உன்னதமான உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் இன்றும் நாம் நம் வாழ்க்கையை வீணே தொலைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் வள்ளல் பெருமானார் இத்தனை பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லும் விதமாகவும் எளிய விதமாகவும் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒப்பற்ற பாதையை நமக்கு தெளிவாக உரைத்து இன்னும் விரைந்து அடைந்திடுமீர் மேதினியீர் இங்கு என்று நம்மை மிக விரைவாக இந்த பாதையிலே வந்து சேர்ந்து இறைவனை அடைந்து புரிந்து தெளிந்து உன்னதத்தை உணர்ந்து கொள்ள நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோம், ஞானம் என்பது மிக கடினமான பாதை, காடுகளிலும் மலைகளிலும் குகைகளும் சென்று தவம் இருந்து செய்ய வேண்டிய ஒரு கடும் பணி என்று அதை கண்டு துயருற்று கொண்டு ஆனால் கோயிலுக்கு செய்வதும் பக்தி புரிவதும் மிக எளிதான காரியம் என்று நாம் மிக எதிர்மறையாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ஞானம் என்பதுதான் மிக ஈஸியானது மட்டுமல்ல, ஓசியானது கூட. காரணம், பக்தி மார்க்கத்திற்கு சாதாரண ஒரு திருக்கோயிலுக்கு போவோன்னா கூட 50 ரூபா 60 ரூபாய்க்கு தேங்காய் பூ பழம், ஐயருக்கு தட்டில் 10 20 என்று குறைந்தபட்சம் 100 ரூபாய்க்கு குறைவில்லாமல் செலவாகக்கூடிய அந்த ஒரு நிமிட நேர சந்தோஷத்திற்கே நாம் அத்தனை செலவிட வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் ஞானத்தில் கிடைக்கின்ற உன்னதமான உணர்வுகளை அறிந்து கொள்வதற்கு 10 பைசா கூட செலவு கிடையாது. நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நாம் உன்னதமான உணர்வுகளை மணிக்கணக்கில் அடைவதற்கான ஒப்பற்ற வழிமுறைகளை நமது முன்னோர்களாகிய யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் சொல்லி சென்ற பிறகும் கூட நாம் இன்னும் ஏனோ மனம் திருந்தாமல் இன்னமும் அந்த பக்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியும் என்று இன்னமும் பறந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, இந்த ஞான பாதையின்கண் நமது முன்னோர்கள் சொல்லிச் சென்ற உன்னதமான உண்மைகளை சற்றே மனம் திரும்பி பார்த்து உணர்ந்து கொண்டால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஏகாந்த பெருநிலையை மணிக்கணக்கில் அடைகின்ற உன்னதமான பாதையாக இந்த ஞான யோக பயிற்சி இருக்கின்றது. இந்த உண்மை புரியாமல்
ஏனோ இன்னும் எனது உறவுகள் இங்கே தடுமாறி கொண்டிருக்கின்றது. ஐயகோ, தடம் மாறி கொண்டு இருக்கின்றது. அறிந்த உண்மைகள் யாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உன்னதமான உண்மையோடு நான் ஏதேனும் ஒன்றிரண்டு புகன்றாலும் கூட அதை கண்டுகொள்வதற்கும் யாருக்கும் நேரமில்லை என்று உணர்ந்து கொள்கின்றேன். ஆனாலும் கூட ஊதுகின்ற சங்கை ஊதி வைப்போம், விடியும் போது விடியட்டும் என்ற எண்ணத்தோடே இந்த பதிவினை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த ஞானத்தை பற்றி ஒரு ஆதிசித்தன் சொன்ன அற்புதமான வார்த்தைகளை சொல்லி இந்த பதிவை உங்களோடு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது தாம்பத்தியம் என்பது கணநேர சமாதி, சமாதி என்பது முழுநேர தாம்பத்தியம் என்று அவன் மிக அற்புதமாக சொல்லியிருப்பான். அதாவது இந்த ஞான பாதையை உணர்ந்து கொண்டு நாம் இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான வழிமுறைகளை உணர்ந்து கொண்டு செய்யும்போது தாம்பத்திய சுகம் என்பது மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில், வருடக்கணக்கில் நில்வதற்கான மிக நிச்சயமான முறை உண்டு. ஆனால் தாம்பத்திய சுகத்தில் கிடைக்கின்ற சமாதி என்பது கண நேரம், சின்ன நொடிதான் என்று சிற்றின்பத்தை பற்றியும் பேரின்பத்தை பற்றியும் ஒப்பிட்டு பேசி நமக்கு இந்த ஞானத்தின் உண்மைகளை புரிய வைக்க நமது சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் நாம் இன்னும் ஏனோ மனம் திருந்தாமல், இந்த உண்மை புரியாமல் நாம் நமது வாழ்வை வீணே தொலைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உங்களின் பொன்னான நேரத்தை வீண் விரயம் செய்ததற்காக உங்களிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.